வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவாப்பிலை சமையல். எல்லாரும் சௌக்கியமா? நான் ரொம்ப சௌக்கியம், ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அடிக்கடி கோல்டு பிடிச்சது ஏதாவது ஒரு உடம்புக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காத்தால பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா சென்னா வேக போட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன். வெங்காயம் வந்து பிடிச்சவங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நார்மலாக வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னா போடாதீங்க. என்றைக்காவது ஒரு நாள், ஒரு புதன்கிழமை, ஒரு சனிக்கிழமை, சனிக்கிழமை கூட இல்லை, புதன் திங்கள் சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சப்பாத்தி. இந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன், பாருங்க. அப்படியே லேயர் லேயராக இருக்கும். இது எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி லேயர் வருது இல்லை, இங்கே பாருங்கள், இப்படி லேயர் வருது. இதுக்கு காரணம் என்னென்னா நெய்யை தடவி நான் வந்து இட்டுடுவேன். ஸோ இதுதான் இன்றைய டிஃபன் வந்து சப்பாத்தியும் சென்னாவும். ரொம்ப சிம்பிளாக தான் சமைக்க போகிறேன். ஆனால் அது போர் அடிக்குது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சட்டி வச்சுருக்கேன். இந்த சட்டியை பற்ற வச்சு ஆன் பண்ணி எண்ணெய் கடுகு போட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா சுரக்காய். இந்த சுரக்காவை போட்டு ஒரு சாம்பாருக்கு வந்து வறுத்து அரைக்கணும். ஸோ வறுத்து அரைச்ச சாம்பார் தான். அதுக்கு வந்து பருப்பு வேக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்டி சுடட்டும். இந்த பக்கம் நம்ம சாம்பாருக்கு வறுத்துருவோம். சாம்பாருக்கு வறுக்கிறதுக்கு முதல்ல தனியா நல்லா ஒரு கை அளவுக்கு, இது வந்து 8 பேர் சாப்பிட்றோன்னா இந்த அளவுக்கு சாம்பார் கரெக்டாக இருக்கும். ஸோ தனியா வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கணும். மிளகா வந்து இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் வந்து ஒரு 6-7 மிளகா போட்டுக்கிறேன். ஒல்லியாக இது ரொம்ப காரம். அதுக்கப்புறம் வெந்தயம் மெயினாக போடணும். சாம்பார் இந்த வெயிலுக்கு கெடாமல் இருக்கணும்னா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 சாப்பிட்றதுக்கு வாசனைக்கு மிளகு, கடலைப்பருப்பும் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போகிறோம். ரொம்ப போட்டால் கெட்டி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வறுக்கிறோம். மிளகு வந்து போடணும் போடாதும் அவங்கவுங்க விருப்பம். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த வெயில் காலத்தில் வேர்க்குதா, உடனே சளி பிடிச்சிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துலேயும் மிளகு போடுவேன். ஸோ லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு வறுத்துருவோம். இந்த வறுக்கும் போதே நம்ம கருவேப்பிலையை போட்டு வறுத்துட்டோன்னா உங்களுக்கு கருவேப்பிலையை தூக்கி போட மாட்டா. அதனால நான் என்ன பண்ணுவேன், வறுக்கும் போதே கருவேப்பிலையும் வறுத்து அரைச்சிடுவேன். நீங்கள் அது பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சட்டி ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே இதை போட்டு வதக்கணும். அப்புறம் நான் வந்து புளி வந்து ஊற போட்டு வச்சுக்கல. நான் புளி ஊற போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ புளி ஊற போடணுன்னு. ஸோ இது வெடிக்கட்டும், நான் காமிக்கிறேன். எண்ணெய் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு, 2 கருவேப்பிலை. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாப்பிட்றவங்களா இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 நசுக்கி போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நசுக்கி போட்டுட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம், இது நம்மளோட பெருங்காயம் தான். இதை வதக்கிடுவோம். வதக்கிட்டு இந்த காயை வந்து அதோடு சேர்த்துருவோம். எல்லாம் மொத்தமாக வதங்கட்டும். இது வந்து சொரக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார். இப்போ அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சமாக காய்க்கு உண்டான உப்பு, காய் வேக வைக்கிறதுக்கு உப்பு. இது வந்து நான் இப்போ இந்து சால்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் ராக் சால்ட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும், நான் காமிக்கிறேன். இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுத்து. இதில் அணைச்சிட்டு நம்ம தேங்காய் போடணும். இது வறுபட்டுடுத்து. இதை அணைச்ச உடனே தேங்காய் அந்த சூட்டில் போடணும். போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அணைச்சிட்டு தான் தேங்காய் போடணும், அப்போ தான் கெடாது இந்த வெயிலுக்கு, இல்லைன்னா சட்டுன்னு கெட்டு போயிடும். சரியா? இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்ககிட்ட கனெக்ட் ஆகிறேன். இந்த புளி பாருங்கள், நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு 8 பேர் சாப்பிட்ற சாம்பாருக்கு. இதை வந்து நான் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சிடுறேன், வெந்நீரில் போட்டு.
காய் நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம புளி ஊற போட்டேன் இல்லையா, அதை காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, அந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதித்த உடனே இங்கே பாருங்க, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி விழுது வந்து ஜம்முன்னு அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸும் இல்லாமல் இப்படி அரைச்சா போகிறோம். இந்த அரைச்ச விழுத நம்ம இதில் கொட்டிடணும். நான் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் போடல, அரை மூடி தேங்காய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 8 பேருக்கு பண்ணுறீங்கன்னா அரை மூடி தேங்காய் போடும். தேங்காய் வந்து நிறையா போட்டால் நல்லா இல்லாமலாம் இருக்காது, நல்லா இருக்கும். ஆனால் என்னன்னா ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும். அதனால தேங்காய் வந்து அளவான தேங்காய் போட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காய் போட்டால் போகிறோம். மீதி தேங்காய் கூட நான் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து எதுக்காவது சட்னிக்கோ இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இது கொதிச்ச உடனே இதை அரைச்சி கொட்டணும். அப்போ காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாண்ட்லி வச்சுருக்கேன். அதில் வந்து கடுகு கொஞ்சமாக, அதுக்கு முன்னாடி கடுகு வெடிக்குதா அப்பயே கொஞ்சம் நம்ம பெருங்காயம் போட்டுப்போம். பெருங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு மஞ்சப்பொடி எண்ணெயில் போட்டுட்டு, இப்போ பாருங்கள் இது என்னது பேபி உருளைக்கிழங்கு, இதை இதில் சேர்த்துடுறேன். ஏன் கத்தவே மாட்டேங்குது? அது கத்தாது, ஏன்னா பாவம் அதுக்கு வாயில்லை. அதனால இந்த உருளைக்கிழங்கு பேபினா சும்மான்னு அர்த்தம். இங்கே பாரு, இந்த உப்பை இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், காரம் போடணும் வரையிறது. இப்போ காரப்பொடியை கொஞ்சம் நிறக்கவே போட்டிருக்கேன் நான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டா தான் அது கொஞ்சம் சேரும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். ஊற்றினா தான் அது எல்லாத்தோடையும் சேரும். அதுக்கப்புறம் கிளறி விடணும். கடைசியில் நான் என்ன போடுறேன்னு காமிக்கிறேன், சரியா? இந்த உப்பு இந்த காரம்லாம் அதில் இறங்கிறதுக்காக தான் அந்த தண்ணி. அப்போ தான் அது பைண்ட் ஆகும், காரமும் இறங்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இது வந்து வேகும், கொஞ்சம் தண்ணியில் அது வேகணும். வேகட்டும், நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம். அது ஒரு பாட்டுக்கு ஸ்மாலாக வெந்துட்டுருக்கோம். இப்போ நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னன்ட்டு, நான் அப்புறம் காமிச்சிடுறேன். இப்போ இந்த இது கொதிக்க போகிறது. கொதித்த உடனே இப்போ நான் அந்த புளி வாசனை போன உடனே இந்த இதை போட்டுருவேன். அதை போட்டுட்டு கடைசியாக பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். நல்லா 1 டம்ளர் பருப்பு. இந்த பருப்பை போட்டுட்டு தேவையான உப்பை போட்டுட்டு வேணும்னா பெருங்காயம் கடைசியில் தாளிச்சு கொட்டினா நம்மளோட அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. ஸோ கொதிக்கட்டும், நான் உங்களுக்கு இது ரெண்டையும் போடுறதை காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம புளி தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துறேன். ஆக்சுவலாக நான் காரம் சேர்த்ததுனால தேங்காய் கொஞ்சம் நிறக்க தான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு பிடிக்குன்றதுனால நீங்கள் கொஞ்சம் தேங்காய் கம்மியாக கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அரைச்ச பாத்திரத்தை வழித்து கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டிங்கன்னா இது ஒரு கொதி வரும்போது நம்ம பருப்பு தண்ணியை ஊற்றிட்டோம், ஒரு பருப்பை வேக வச்ச பருப்பை போட்டுட்டோம்னா உங்களுக்கு நம்மளோட சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இது என்ன தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நைட்டு இது மிஞ்சி போட்டுன்னா நைட்டு டிஃபனுக்கு நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு அப்படியே வெந்துட்டுருக்கு. அதை மூடி வச்ச உடனே அந்த காரம் உப்பெல்லாம் அதில் இறங்கிடும். அந்த மாதிரி மூடி வச்சு தான் நம்ம சமைக்கணும். அப்போ அது கொஞ்சம் தண்ணி விட்ட உடனே அது இதாகும். இதில் நம்ம என்ன பண்ணணும், கடல மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கடல மாவு கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலரணும். அப்போது அந்த உப்பு காரம் கரெக்டாக தேர்ந்து கிரேவி இது மேலே கோட் பண்ண மாதிரி சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். இதுதான் அந்த கடைசியில் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். ஸோ உங்கள் எல்லாருக்கும்
பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சமையல் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணால் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனால தான். ஸோ இது ஒன்றும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கடல மாவு போட்டதுனால ஒரு 2 நிமிஷம். நான் இந்த கறி வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தான் பண்ணேன். நீங்களும் தேங்காய் எண்ணெய் வேணும்னா போட்டு பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒன்று 2 நிமிஷம் கழித்து அணைச்சா போகிறோம். இந்த இதை மூடி வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுனால இப்போ நான் பருப்பை சேர்த்துறேன். பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வந்தவுடனே கொஞ்சம் திக்காயிடும் சாம்பார். இந்த அளவுக்கு இப்படியே இருந்தாலே 8 பேர் என்ன 10 பேர் கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் பருப்பு கலத்து பருப்பு நிறுத்தி வச்சுருக்கேன். இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா சொரக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ உருளைக்கிழங்க கொஞ்சம் நல்லா கோட்டடாக காரம் உப்பு கோட்டடாக எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். இது மாத்திரம் இல்லாமல் கலத்து பருப்பும் எனக்கு கொஞ்சம் கோல்டும் ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு திப்பிலி மிளகு சீரகம் துவரம்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி ஒரு ரசம் பண்ண போகிறேன். அது ஒன்றும் சிம்பிள் இல்லை, நிறையா ரசம் நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கோம். அதே ரசம் தான், ஏதாவது ஒரு ரசம் இந்த மாதிரி பண்ணுவேன். துவரம்பருப்பு சீரகம் மிளகு கொஞ்சம் புளி, வேணும்னா திப்பிலி இல்லாமல் வேணும்னா பூண்டு கூட போட்டு எல்லாத்தையும் அரைச்சி அப்படியே கொதிக்க விட்டு கொஞ்சம் நெய்யில் கடுகு சீரகம் தாளித்து கொட்டி பெருங்காயம் தாளித்து கொட்டினா சூப்பரான ரசம் ரெடி. ஸோ நீங்கள் அந்த ரசமும் நான் என்னோட உடம்புக்காக பண்ண போகிறேன். ஆனால் நான் வீடியோ ரொம்ப பெருசாக போடலை, இதோட நிறுத்திக்கலான் இருக்கேன். ஸோ நம்மளோட இன்றைய சமையல் அரைச்சி விட்ட சுரக்காய் சாம்பார், பேபி பொட்டேட்டோ கறி, அவ்வளோதான். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு எப்படி ஒரு இந்த மாதிரி சட்டி வாங்கினா அதை எப்படி சீசனிங் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், ரொம்ப நாள் வச்சுக்கலாம், 6 மாதம் 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்திருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணால் ஒரு லைஃப் டைம், அப்பப்போ யூஸ் பண்ணால் ஒரு லைஃப் டைம். நமக்கே தெரியும் அதோட இடம் ஏஜ் முடிஞ்சிடுச்சு, நம்ம அடுத்தது வாங்கணும்னு. லைட்டாக விரிசல் விடும், அங்கங்கே உடையும். ஸோ தெரிஞ்சுக்கலாம், தூக்கி போட்டுட்டு அடுத்தது வாங்கிக்கலாம். நம்ம பக்குவமாக யூஸ் பண்ணால் எத்தனை வருஷம் வேணால் வச்சுக்கிறதுல தான் இருக்குது. ஆனால் மண் சட்டியில் சமைச்சோன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வராது, கெட்டுப்போன ஸ்மெல் வராது. அதோட சூடு வந்து நான் இப்போ சூடு ஆறத்துக்கு தான் லேட் ஆகும். ஆனால் மத்தியானம் வரைக்கும் கூட இந்த சட்டியில் உள்ள இருக்கிற குழம்பு சூடாகவே இருக்கும். காத்தால பண்ணது 2 மணி வரைக்குமே சூடாக இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க எதில் சமைச்சா நமக்கு பெஸ்ட்டுன்னு. ஸோ மண் சட்டியில் குடும்பமான வரைக்கும் ஏதாவது 1 2 பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எங்களோட ஆர்டருக்கு 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு ஹை போடுங்க. ஆவக்காய் ஊறுகாய், வடுமாங்காய், நெல்லிக்காய் தொக்கு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. மாகாணி, வேறு என்ன மாகாணி கிழங்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஊறுகாயும் இருக்குது. நார்த்தங்காய், கடாரங்காய். அது இல்லாமல் என்ன இப்போ ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் போட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய், சுண்டக்காய், வெண்டைக்காய், எங்களோட ஹேர் ஆயில், அதுக்கப்புறமா வந்து பல்பொடி, ஆயுர்வேதிக் பல்பொடி, இந்த 5ம் போட்டு ஒரு காம்போ போட போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். கான்டாக்ட் எங்கே பண்ணணும்? 8300820475. பாய்.